ஒளிய தந்திடும் அன்பு மிகுதி ராஜாவே ஒளிய தந்திடும் வெறுப்பிலாவின் ஜனத்தின் மேல் பொறுப்பை உணர்த்திடும் வெறுப்பிலாவின் ஜனத்தின் மேல் பொறுப்பை உணர்த்திடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் வாதாட சேனை இன்னும் இன்னும் ஜெயிக்க விடாதிரும் வாதாட சேனை இன்னும் இன்னும் ஜெயிக்க விடாதிரும் சேனை வீரரை வாலிபர் எழும்ப செய்திடும் சேனை வீரரை வாலிபர் எழும்ப செய்திடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே என்னை உங்கள் கண்கள் காண உம்முன் என்கிறேன் என்னை உங்கள் கண்கள் காண உம்முன் என்கிறேன் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் வீரனாக ராஜாவே நான் எழுந்து வருகிறேன் வீரனாக ராஜாவே நான் எழுந்து வருகிறேன் கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன் கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் ராஜாவே நான் எழுந்து வருகிறேன் வீரனாக ராஜாவே நான் எழுந்து வருகிறேன் கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன் கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாயே என்னை அனுப்பும் ராஜாவே என்னை அனுப்பிடும் அன்னாள் மனக்லேசத்தோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறார். ஏலி என்கிற பிரதான ஆசாரியனாலே அந்த சூழலை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். அவளுடைய மலட்டுத்தன்மை நீங்கிற்று. அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். இன்றைக்கு இருக்கிற தாயை போல அல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே செய்த பொருத்தனையின்படியே அவனை பால் குடி மறந்த உடனேயே தேவாலயத்திலே கொண்டு வந்து விட்டாள். 40 வருடம் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாக அறியப்பட்ட தீர்க்கதரிசியாக தேவனுக்காக செயல்பட்ட ஒரு சாமுவேல் இஸ்ரவேலிலே எழும்பினதற்கு காரணம் தேவன் என்னுடைய கண்ணீரை துடைத்தார் என்று காணிக்கைகளை செலுத்திவிட்டு போன அன்னாள் அல்ல. என்ன பொருத்தனை பண்ணியிருந்தாலோ அதை தேவனுக்கு என்று படைத்தாள். அது நிமித்தம் இஸ்ரவேலிலே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் 40 ஆண்டுகள் நடந்தேறியது. ஆனால் இன்றைய காலகட்ட திருச்சபைகளிலே
அன்னாள்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பொருத்தனை செய்கிறார்கள், தேவனுடைய நோக்கத்தை அறிகிறார்கள். ஆனால் செலுத்த வேண்டிய சாமுவேலை தேவனுடைய சமூகத்தில் செலுத்துவதே இல்லை. இந்த காலை நேரத்தில் அவரிடத்துடைய துவக்க பகுதியில் தேவனோடு நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை உண்மையுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? அல்லது தேவன் என்னுடைய கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி சுயநலம் உள்ளவர்களாக கடந்து போகிறீர்களா? ஆண்டவருக்கு என்று வாழ்வதற்கு தீர்மானிப்போம். அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாரில் வாழ்ந்து எனக்கென்று பாரி வாழ்க்கை கடந்ததையோ, வானில் வாழ்ந்து எனக்கென்று வாரி வாழ்க்கை கடந்ததையோ, நீதி வாழ்க்கை யாருக்காக? நீதி தேவா உம் மகிமை கல்லோ, நீதி வாழ்க்கை
எங்களுக்கு ஆறுதல் செய்திருக்கிறீர், எங்களை ஆதரித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களுக்கு ஆதரவாயிருக்க, ஆறுதலாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த உடைய கரங்களில் எங்களோ போய்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.